ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஏங்க இவ்வளோ நெகட்டிவ் முடியல. விஜய் வரல நேற்று எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்டேட்டும் போடுறீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ரீசன் என்ன அப்படிங்கிறத. நம்ம காவேரியும் சொல்லிட்டாங்க, பிரவீன் பன்னீர் சாரும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னதுக்கான அந்த ஸ்டேஜில் சொன்னதுக்கான காரணமும் வந்து அவ்வளோ நெகட்டிவ் வந்ததுனால தான் வந்து அதேமாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நெகட்டிவ் வந்ததுங்கிறதையும் அவங்க மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. பட் அதை தொடர்ந்து இன்னுமே ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? தயவு செய்து ப்ளீஸ் விஜய் பற்றி தப்பாக பேசாதீங்க. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு ப்யூர் ஹார்ட் சொல்லுங்கள். ஸோ வந்து ரொம்ப நல்லவர் வந்து இவ்வளோ வந்து மோசமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். அவர் வருத்தம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக நாளைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மூவி ரிலீஸ் ஆகுது, ஓகேங்களா. ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது ஜூலை 31 நைட்டு தான் நமக்கே அப்டேட்ஸ் கிடைக்கிது. ஆகஸ்ட் 22 வந்து மூவி டேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமும் ரிலீஸ் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட போயிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்காக தான் அவர் பெங்களூரில் இருக்கார். ஸோ அவரோட மூவிக்காக தான் பெங்களூரில் இருக்கார் அப்படிங்கிறத பிரவீன் பன்னீர் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தார். அது எத்தனை பேர் காலை வாங்கிங்கன்னு தெரியல. காதில் வாங்கலாம், கண்டிப்பாக போய் திருப்பி செக் பண்ணி பாருங்கள். அவங்க சொல்லியிருப்பாங்க மூவி விஷயமாக அவர் வந்து ப்ரொடியூசர்லாம் மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவர் வந்து பெங்களூர் போயிட்டார் அப்படிங்கிற தெளிவாக வந்து அங்கே சொல்லியிருக்காங்க பிரவீன் பன்னீர் சார். செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாருக்காக இருந்தாலும் ஒரு கவலையும் இருக்கும் தானேங்க. இப்போ நமக்கே ஒரு பெரிய ஒரு கனவு கண்டுட்ருக்கோம். அந்த கனவு வந்து நிறைவேறுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. இது மாதிரி எத்தனை தடவை நிறைவேற ஒரு ஆசையோடு இருந்திருப்பார். அது நிறைவேறலை அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும். அந்த கவலையும் அவருக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ அது எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கும் ஸோ நம்ம கையில் ஃபோன் இருக்குது, நம்ம என்னாலும் நெகட்டிவ் கமெண்ட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. இது இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக கவின் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ராணுவ பையன் நடந்துச்சு இல்லையா, அந்த விஷயமா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸ் நிறையா ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இவருக்குன்னு மட்டும் நான் தனியாக பேசலையா, எதுக்கு ஈவன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுமே படிப்பாங்க, ஓகேங்களா. நீங்கள் யாருக்காக போடுறீங்களோ அவங்க எல்லாருமே அந்த கமெண்ட்ஸை படிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா. அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள சந்தோஷமாக வைப்போம், முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நம்மளும் சந்தோஷமாக இருந்துட்டு மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் தான் என்னோட ஒரு பாயிண்ட்டு. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் சொல்லலாம். பட் அது வந்து சொல்கிறதுக்கு ஒரு வே இருக்குது இல்லையா. ஸோ தப்பாக இருந்தாலும் தப்பாக இருக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு சில முறைகள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இதெல்லாம் என்ன ரீசனில் அவர் வரல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டீமுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தெரிஞ்சலாம் அது பிளான்லாம் பண்ணல என்னோட தாட் படி. பிகாஸ் கடைசி நிமிஷத்தில் தான் அவரோட மூவியுமே போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ரீசனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட போக முடியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. பட் எனிவேஸ் வி ஹேவ் டு சப்போர்ட். கண்டிப்பாக கலர்ஸ் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் அவங்களை கூப்பிட்டு வரதா சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஈவன் எல்பியும் விஜய் கம்பேர் பண்ணுறீங்க. ஐ மீன் எல்பி நம்ம சுவாமி காவேரி விஜயை கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்குள்ள அந்த பாண்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ காவேரியுமே வந்து நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த டிஷ்லாம் டேஸ்ட் பண்ண சொல்லி விஜய் வந்து காவேரி கிட்ட சொன்னதாகவும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியும் இப்படி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அதுவும் அந்த வீடியோலாம் போட்டிருந்தாங்க இல்லையா, எடிட்ஸில், அதுலேயுமே நம்ம சுவாமி வரும்போது ஈவன் எல்பியுமே செமையாக வந்து அப்ரிஷியேட் பண்ணி கற்றுனாங்க. அண்ட் அங்கே இருக்க சரௌண்டிங்ஸ் இருக்க பீப்புளுமே நம்ம சுவாமியோட என்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து செமையாக வந்து அப்ளாஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சுவாமி வந்து மலேசியா ஃபேன்ஸ் பற்றி எவ்வளோ பெருமையாக வந்து பிரவீன் சார் கிட்ட சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. ஃபேன்ஸோட மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு பர்சன் அவர் கிடையாது. யாருமே அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் என்னோட ஒரு பாயிண்ட்டு. ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நான் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ஷேரும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இவருக்கு மட்டும் இல்லைங்க, நெகட்டிவாக ஷேர் பண்ண எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நம்ம நினைக்கணுமே தவிர யாருக்கவங்க ஹர்ட் ஆகணும் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், இதுக்கப்புறம் வந்து தப்பாக பேசாதீங்க சுவாமி பற்றி அண்ட் விஜய் பற்றி. தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். பிகாஸ் இதை வந்து நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும், கஷ்டப்படுத்தணும்னு நான் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணல. பட் நான் வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்பவே ஹர்ட் ஆனேன். நம்ம வீடியோவில் மட்டும் கிடையாது, ஸோ நிறைய வீடியோஸில் நான் பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆனேன். அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்காம என் கமெண்ட்ஸ் யாரும் என்னவும் திட்ட வந்துடாதீங்க. சாரி ஃபார் தட். யாரையும் ஹர்ட் பண்ணதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. புரியும் நம்புகிறேன். தேங்க்யூ.